ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காளான் கிரேவி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு காளானுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா உருகட்டும். இப்போ இதை நம்ம சுடு தண்ணியில் உப்பு மஞ்சாத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த நீச்ச வாசனை வராது இருக்கும். நான் கழுவி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் கூடயே நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கணும் இந்த வெங்காயத்தை. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயத்தை. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணும். இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கணும் இந்த வெங்காயம். அப்போ தான் இந்த காளான் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி காளானை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். இப்போ காளான் இந்த மாதிரி ட்ரை ஆகிடணும் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இல்லாத. இப்போ நம்ம இப்போ இதை அரைக்கிறதுக்கு தயிர் ஒரு சின்ன கரண்டி 2 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதக்கந்த அந்த மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முந்திரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலே ஆட் பண்ணி அரைக்கணும். அப்போ தான் நல்லா நைஸாக மிசிஞ்சிடும் இந்த முந்திரி ஊற வச்சாதான். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் ஒரு வாரம் வறுத்து தக்காளி கூட ஆட் பண்ணி அரைக்கணும். இதை வறுத்ததை பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதில் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தக்காளி அரைச்சதை அதில் ஆட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு வாரத்துக்கு வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைஸாக நசுக்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காளான் கிரேவி. இப்படியே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு வாரம் வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுட்ரு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணால அதை அரைச்சது அதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சது. இப்போ இது நல்லா வதக்கிச்சு. இப்போ இதை காளான் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காளான் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வதக்கி வச்ச வெங்காயத்தை லாஸ்ட்டாக கொஞ்சமாக எடுத்து வச்சு இதில் தூவிடணும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வாசனையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ரஷ் பண்ண இந்த கஸ்தூரி மேத்தி இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.